ஹாய் காய்ஸ். ஆறாம் வகுப்புல இரண்டாம் பருவத்துல இருக்கிற திருக்குறள் பார்க்கலாம். ஆல்ரெடி ஆறாம் வகுப்புல முதல் பருவத்துல இருக்கிற திருக்குறள் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வாங்க. ஃபர்ஸ்ட் திருக்குறள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் திருக்குறள் பார்க்கலாம். விருந்து புறத்தாத் தானுட்டல் சாவா மருந்தெனினும் வேண்டற் பாற்று அன்று. விருந்து புறத்தாத் தானுண்டல். விருந்தினர் இருக்கும் பொழுது தான் மட்டும் உண்டால் சாவா மருந்தெனினும், சாவா மருந்துனா அமிர்தம், அமிர்தமே ஆனாலும் விருந்தினர் இருக்கும் பொழுது தான் மட்டும் உண்பது வேண்டற் பாற்று அன்று, விரும்பத்தக்கதன்று. அமிர்தமே ஆனாலும் விருந்தினர் இருக்கும் பொழுது தான் மட்டும் உண்பது விரும்பத்தக்கதன்று. செகண்ட் திருக்குறள். மோப்பப் புழையும் அனிச்சும் முகம் திரிந்து நோக்கப் புழையும் விருந்து. மோப்பக்குழையும் அனிச்சம். அனிச்சம்ன்றது அனிச்ச மலர், அதுதான் சொல்லியிருக்காங்க. திருக்குறள்ல இரண்டு மலர்களை பத்தி சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அனிச்ச மலர், செகண்ட் குவளை, குவளை மலர். மோப்பக்குழையும் அனிச்சம். மோப்பம் பிடிக்கிறவங்க சொல்லுவாங்க இல்லையா, மோந்து பார்த்தால் அனிச்ச மலர் வாடிவிடும். முகம் திரிந்து, நாம் முகம் மாறினால் நோக்க குழையும் விருந்து, நம் முகம் மாறினால் விருந்தினர் உள்ளம் வாடிவிடும். இங்க முகம் திரிந்து நம்ம முகம் மாறினால் நோக்க குழையும் விருந்து, விருந்துன்றது உள்ளம். அதுதான் இங்க சொல்றாங்க. நம் முகம் மாறினால் விருந்தினர் உள்ளம் வாடிவிடும். ஓகே. கல்லாமையில இரண்டு திருக்குறள். அதுல தேர்டு திருக்குறள் பார்க்கலாம். உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறப்பொருளை கள்ளத்தால் கல்வேன் எனல். உள்ளத்தால் உள்ளலும் தீதே, தீதேன களவாடல். பிறன் பொருளை, மத்தவங்க பொருளை நம்ம களவாடலாம் என நம்ம நினைச்சாலே அது நமக்கு தீமையை தான் தரும். அதாவது இந்த திருக்குறளை சொல்லியிருப்பாங்க. உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறன் பொருளை கள்ளத்தால் கல்வேம் எனல். அடுத்தவர் பொருளை களவாடலாம் என உள்ளத்தால் நினைப்பது கூட தீமையானது. ஃபோர்த் திருக்குறள். களவினால் ஆகிய ஆக்கும் அளவிருந்து ஆவது போல கெடும். களவினால் ஆகிய ஆக்கம், செல்வம். ஆக்கம்னா இங்க செல்வம். நம்ம இப்போ ஒரு பொருளை களவாடி சேர்த்தா அது வளர்வது போல தெரியும், அளவிருந்து ஆவது போல கெடும். வளர்வது போல் வளர்ந்து முடிவில் அது அழிந்துவிடும். அதுதான் சொல்றாங்க. களவு மூலம் சேர்க்கப்பட்ட செல்வம் வளர்வது போல தோன்றினாலும் முடிவில் அழிந்துவிடும். அடுத்தது ஊக்கமுடைமை. ஊக்கமுடைமையில 4 திருக்குறள் கொடுத்திருக்காங்க. அதுல ஃபிஃப்த் திருக்குறள் பார்க்கலாம். உள்ளம் உடைமை உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும். உள்ளம் உடைமை உடைமை. ஊக்கமே நிலையான செல்வம். அதுதான் இங்க உள்ளம் உடைமை உடைமை பொருளுடைமை. பொருளுடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும். பொருள் நம்ம கிட்ட இருக்கும், இல்லாமையும் போயிடும். ஆனா நம்மளுடைய ஊக்கம் நம்மளுக்கு உயர்வை தான் தரும். எப்பவுமே அழிவை தரவே தராது. ஊக்கம் உயர்வை தான் தரும். அதுதான் இங்க சொல்றா. ஊக்கம் நிலையான செல்வம். உள்ள உடைமை உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும். மற்றவை எல்லாம் நிலைத்து நில்லாமல் அழிந்துவிடும். அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. சிக்ஸ்த் திருக்குறள் பார்க்கலாம். ஆக்கும் அதவினாய் செல்லும் அசைவில்லா ஊக்கும் உடையான் உழை. ஆக்கும் அதவினாய் செல்லும் அசைவில்லா தளராத ஊக்கமுடையவனின் ஆக்கமானது தானே வழி கேட்டு கொண்டு செல்லும். ஆக்கும் அதவினாய் செல்லும். ஆக்கம்னா ஊக்கம். அசைவில்லா தளராத உடையவன் ஆக்கமானது தானே வழி கேட்டு கொண்டு செல்லும். ஆக்கம் அதற்கினாய் செல்லும் அசைவில்லா ஊக்கமுடையான் உரை. ஓகே. செவன்த் திருக்குறள். வெள்ளத்து அணைய மலர் நீட்டும் மாந்தத்தம் உள்ளத்து அணையது உயர்வு. வெள்ளத்து அணைய மலர் நீட்டும்.
தண்ணீரின் உயரத்துக்கேற்ப மலர் நீட்டம். நீர்ப்பூக்கள் வந்து வளரும். மலர் வந்துட்டு தண்ணி தண்ணி எவ்வளோ உயரத்துக்கு இருக்கோ அந்த உயரத்துக்கு வந்துட்டு மலர் வந்து பூக்கும். நீர்ப்பூக்கள் வந்து வளரும். மாதத்தம் உள்ளத்து அணையது உயர்வு. அதுபோல ஊக்கத்தின் அளவுக்கு ஏற்ப மனிதர்கள் உயர்வார்கள். அது போல வந்திருக்கு இங்க வந்து. அப்ப இந்த திருக்குறள் வந்துட்டு எடுத்துக்காட்டு உமையணி. வெள்ளத்து அணைய மலர் நீட்டம் மாதர்த்தம் உள்ளத்து அணையது உயர்வு. தண்ணீரின் உயரத்திற்கேற்ப நீர்ப்போக்கள் வளரும். ஊக்கத்தின் அளவுக்கேற்ப மனிதர்கள் உயர்வார்கள். எய்த்து திருக்குறள். உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. எண்ணுவதை உயர்வாக எண்ணுக. எண்ணியதை அடையாவிட்டாலும் எண்ணமே மனநிறைவை தரும். உள்ளுவதெல்லாம் உயர்வல்லல். நம்ம எப்பவுமே நம்ம எண்ணம் வந்து உயர்வா இருக்கணும். அந்த எண்ணம் வந்துட்டு நம்மளுக்கு நிறைவடைஞ்சாலும் இல்ல நிறைவடையாம போனாலும் அந்த எண்ணத்தை வந்து நம்ம கைவிடக்கூடாது. அதுதான் இந்த திருக்குறள்ல சொல்லியிருப்பாங்க. எண்ணுவதை உயர்வாக எண்ணுக. எண்ணியதை அடையாவிட்டாலும் எண்ணமே மனநிறைவை தரும். உள்ளுவதை எல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நிறுத்து. அடுத்த திருக்குறள் பயனில சொல்லாமை. பயனில சொல்லாமை. 9th திருக்குறள். அருள்பயன் ஆயும் அறிவினார் சொல்லார் பெருபயன் இல்லாத சொல். நன்மை எது என ஆராயும் அறிவுடையவர்கள் பயன் தராத சொற்களை பேச மாட்டார்கள். அருபயன் ஆயும் அறிவினார் சொல்லார் பெருபயன் இல்லாத சொல். அருபயன் ஆயினும் அறிவுடையவங்க வந்துட்டு அவங்க சொல்ற சொல் வந்துட்டு பயன் தராத சொற்கள் வந்துட்டு அவங்க சொல்ல மாட்டாங்க. சொல்லார் பெருபயன் இல்லாத சொல். நன்மை எது என ஆராயும் அறிவுடையவர்கள் பயன் தராத சொற்களை பேச மாட்டார்கள். 10th திருக்குறள். சொல்லுக சொல்லில் பயனுடைய சொல்லற்க சொல்லில் பயனில்லா சொல். சொல்லுக சொல்லில் பயனுடைய சொல்லற்க சொல்லில் பயனில்லா சொல். சொல்லுக சொல்லில் பயனுடைய சொல்லற்க பயனுடைய சொற்களை மட்டுமே பேசுக. சொல்லில் பயனில்லா சொல் பயனில்லாத சொற்களை பேசாமல் விட்டுவிடுக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து 6ஆம் வகுப்புல 2ஆம் பருவத்துல இருக்கிற திருக்குறள் பார்த்துட்டோம். அடுத்த வீடியோவில் வந்துட்டு 6ஆம் வகுப்பு 3ஆம் பருவத்துல இருக்கிற திருக்குறள் பார்க்கலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ டு ஆல்.